நீண்ட காலம் காலியாக இருந்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி எஸ்.கே. பிரபாகர் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். கடந்த 1966ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த எஸ்.கே. பிரபாகர் ஐஐடி டெல்லியில் எம்டெக் முடித்தவர். கடந்த 1989ஆம் ஆண்டு நேரடி ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வாகி தமிழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வந்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் அவரது செயலாளர்களில் ஒருவராக பணியாற்றியவர். தமிழக அரசில் தகவல் தொழில்நுட்பத்துறை, வணிக வரித்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றி அனுபவம் பெற்றவர். 2019இல் கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டார். 2021இல் திமுக ஆட்சி அமைந்த போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரை உள்துறை செயலாளராக நியமித்தார். பின்னர் வருவாய் நிர்வாக ஆணையராக நியமிக்கப்பட்டார். இப்போது ஓய்வு பெற இன்னும் 17 மாதங்கள் உள்ள நிலையில் தற்போது எஸ்.கே. பிரபாகர் டிஎன்பிஎஸ்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.